My dear brothers and sisters in Christ, கிறிஸ்துவுக்குள்ளான அருமையான சகோதர சகோதரிகளே, I bring greetings in Jesus' most precious name. விலையேற பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். And it is my great joy to meet you through this wonderful program, Miracle Evening. நான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே அற்புத மாலை ஜெபத்தின் மூலமாக. And Joy TV family viewers and all those who are watching this program from India and from different nations of the globe. இந்தியாவிலும் மற்ற பிற தேசங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜாய் டிவியின் வாயிலாக பார்க்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். Amen. ஆமென். I have a good news for all of you. உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தியை நான் வைத்திருக்கிறேன். May 10th evening 5 p.m. we are having a prophetic meeting in ICSA Training Center, Manapakam, Chennai. வருகின்ற மே மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே உங்களுக்கான தீர்க்க தரிசன கூட்டம் ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எங்கே என்றால் மணப்பாக்கத்தில் உள்ள ICSA ட்ரைனிங் சென்டரிலே. And more details you can see in the screen. இன்னும் மற்ற காரியங்களை இந்த ஸ்கிரீனிலே நீங்கள் பார்க்கலாம். And you can share about this meeting with your friends, family, church, and you all can participate. It will be a great blessing. இந்த தீர்க்க தரிசன கூடுகையை குறித்து நீங்கள் உங்கள் நண்பர்கள், உற்றார், உறவினரோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதன் மூலமாக அவர்கள் நிச்சயமாக மாபெரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். We got a lot of incredible testimonies from our messages which was spoken about the serpent spirit. அநேக சாட்சிகளை கடந்த வாரங்களிலே வந்த செய்தியின் வாயிலாக நான் கேட்டேன். அருமையான சாட்சிகள். இந்த சர்பத்தின் தந்திரத்தின் வாயிலாக மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டு அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து. Many got healed, many received their deliverance breakthrough by watching these messages, and people called us from India and from other countries. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்கிற अनेक விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய விடுதலை அற்புதங்களை பெற்றுக்கொண்டதாக இந்திய தேசத்திலிருந்தும் மற்ற பிற தேசத்திலிருந்தும் சாட்சிகளை தொடர்ச்சியாய் நான் கேட்ட வண்ணமாகவே இருக்கிறேன். And we were so happy to minister to them through the phone. நான் அவர்களுக்கு தொலைபேசியின் வாயிலாக ஊழியம் செய்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். May the Lord continue to do his marvelous work in your life, and you will never be the same, and you will bring a new life in others' life. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாபெரும் அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வாராக. அது மாத்திரமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். The Lord wants to speak to you once again hidden truths of the serpent spirit. சர்ப ஆவியின் மறைக்கப்பட்ட உண்மையை குறித்து என் ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்தில் பேசும்படியாக என்னை ஏவினபடினாலே இன்றைக்கு நான் பேச இருக்கிறேன். We are going to see from the word of God what are the hidden truths of the spirit called serpent spirit. இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் சர்பத்தை குறித்ததான காரியங்கள் வேதத்திலிருந்து நான் உங்களோடு கூட अनेक காரியங்களை பேச இருக்கிறேன். Because the word of God says like that, Gospel of John chapter 8 verse 32. இப்படியாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, You shall know the truth. சத்தியத்தையும் அறிவீர்கள். I shall know the truth, and this truth will set us free. இந்த அறியப்படுகிற இந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிற காரியங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். And once you understand this truth, you will
of the serpent spirit, your eyes will enlighten and you will be able to know what are the secret things of this spirit. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற வாயிலாக இந்த மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவியின் தந்திரங்கள் என்னவென்று நீங்கள் இன்னும் அதிகமாக விலாவரையாய் தெரிந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே. Gospel of John chapter 10 verse 10. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, The thief does not come but except to steal, to kill and to destroy. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். The thief comes to steal, to kill and to destroy. திருடனானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று வேதம் சொல்லுகிறது. And this is the purpose of the serpent spirit, to steal, to kill and finally to destroy your life completely. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது ஒருவருடைய வாழ்க்கையிலே வரும்பொழுது அது கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் அது வருகிறது இல்லை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Many a times he wants to steal your joy. அநேக நேரங்களில் உங்களுடைய சந்தோஷத்தை அவன் திருடுகிறவனாய் காணப்படுகிறான். He wants to ruin your life. அந்த சர்ப்பத்தின் ஆவி உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதாய் காணப்படுகிறது. He wants to bring destruction. Whatever you do, you only see destruction, destruction, damage, because this spirit is working. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் எல்லா வேலைப்பாடுகளிலும் அதன் முடிவிலே அது நாசமாகி ஒன்றுமில்லாமல் போகிறதாக செய்கிறது தான் இந்த சர்ப்பத்தின் ஆவியாக இருக்கிறது பிரியமானவர்களே. It makes you to rebel against God and against God's people. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது ஒரு மனிதனுக்குள்ளாக வரும் பொழுது அந்த மனிதன் தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எழும்புகிறதை பார்க்கிறோம். I repeat, when you are attacked by the spirit, it will make you to rebel. It will always make you to speak against God, go against God's plan and even against God's people. இந்த சர்ப்பத்தின் ஆவியினால் ஒருவேளை யாராவது வஞ்சிக்கப்பட்டு இருப்பார்கள் என்றால் அவர்கள் எப்போதும் தேவனை எதிர்க்கிறவர்களாக, தேவனுடைய மக்களை எதிர்க்கிறவர்களாக, தேவனுடைய திட்டத்தை எதிர்க்கிறவர்களாக, தேவனுடைய ஊழியர்களையும் எதிர்க்கிறவர்களாய் காணப்படுவார்கள். Ecclesiastes chapter 10 verse 8. And whoever breaks through a wall will be beaten by a serpent. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான் என்று. Whoever breaks through a wall will be beaten by a serpent. அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும் என்பதாக. That means when you rebel against God, that means you are under the attack of this spirit. நாம் எப்போதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறோமோ அப்பொழுது நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், நாம் சர்ப்பத்தின் ஆவியினால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதாக. And these are the truths God wants to bring into light in your life. இப்பேற்பட்ட சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வெளிச்சத்திலே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். He steals the glory of the family life. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது குடும்பத்திலே காணப்படுகிறதான அந்த மகிமையை அவன் திருடுகிறவனாய் இருக்கிறான். Because as I read John 10:10, he comes to steal and kill. The spirit doesn't like family to being together, full of God's joy, full of God's peace, full of God's happiness, and that is where he tries to take God's glory from the family life. நான் முன்பதாக உங்களுக்கு வாசித்தது போல யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த சர்ப்பத்தின் ஆவியானது ஒருவருடைய வாழ்க்கையிலே வந்து குடும்பத்திலே காணப்படுகிறதான மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அது திருடி தேவன் கொடுக்க இருக்கிற நன்மைகளையும் தேவன் விரும்புகிற சந்தோஷத்தையும் கெடுக்கிறவனாக அழிக்கிறவனாகவே இவன் இருக்கிறான். This spirit will always makes you to miss your divine time with God.
இந்த சர்ப்பத்தின் ஆவியானது தேவனோடு இருக்கிற அந்த உன்னதமான நேரத்தை திருடுகிறான் இருக்கிறான். Divine time means whenever you want to connect with God, whenever you want to pray with your family, whenever, and suddenly something comes and it makes you always to miss one time, second time, and it goes on. That means the spirit is attacking you. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது ஒரு மனிதனை பிடித்திருக்கிற சூழ்நிலையிலே தெய்வீக நேரம் என்றால் உங்களுடைய ஜெப நேரம், குடும்பத்தோடு நீங்கள் ஜெபிக்கிறது அல்லது தேவனுடைய காரியங்களை ஆராய்வது போன்ற காரியங்களை இந்த சர்ப்பத்தின் ஆவியானது தடை செய்து தாமதமாக்கி தள்ளி போடுகிறதா இருக்கிறது. This serpent spirit controls your mind. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது நம்முடைய சிந்தையை ஆளுகை செய்கிறதாய் காணப்படும். When your mind is completely blocked, your whole body is paralyzed. நம்முடைய சிந்தையானது முழுவதும் அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது நம்முடைய முழு சரீரமும் முடமாய் காணப்படும். That is why the word of God says in Romans chapter 12 verse 2, renew your mind. Let there be a renewal of your mind, because you do not belong to this world but you belong to God. ஆகவே தான் ரோமர் 12:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் மனம் புதிதாகுதனாலே, நம்முடைய மனம் புதிதாவதனாலே தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இன்னும் அதிகமாய் வளர்ந்து தேவனுக்காய் கனி கொடுக்க முடியும். And today many of you are blocked in your mind. Many of you are mentally sick because this spirit is attacking you. அநேகரில் நாம் இந்த ஆவியினாலே தாக்கப்பட்டவர்களாய் நம்முடைய சிந்தை அடைக்கப்பட்டதாக, நம்மால் சரியாக சிந்திக்க முடியாதபடிக்கு, சரியான காரியங்களை செய்ய முடியாதபடிக்கு இந்த ஆவியினால் தாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். And once your mind is blocked, once your mind is paralyzed, once your mind is blank, you don't know what you are doing. நம்முடைய சிந்தையானது அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நம்முடைய சிந்தையானது முடமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்று நமக்கே தெரியாமல் இருக்கிறது. Because everything starts from mind. ஏனென்றால் எல்லாம் சிந்தையிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. And these are the hidden truths of the serpent spirit. அதுதான் இந்த சர்ப்பத்தின் மறைந்திருக்கிற உண்மைகளை நாம் இப்போது அறிந்து That is கொள்கிறோம். why God is making me to reveal this truth, so that all those who are watching, you will receive your deliverance and healing in Jesus name. ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு இந்த அருமையான சத்தியத்தை போதிப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய விடுதலையும் உங்களுடைய சுகத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள் பிரியமானவர்களே. So that you will receive deliverance in your mind from this serpent spirit. உங்களுடைய சிந்தையிலே காணப்படுகிறதான இந்த கட்டிலிருந்து ஆண்டவராகிய இயேசு உங்களை விடுதலை ஆக்குவாராக. You will receive deliverance in your family life, because devil tries to steal the glory of God from your family. உங்களுடைய குடும்பத்திலே இழந்து போன அந்த மகிமையை ஆண்டவர் மீண்டுமாக உங்களுக்கு அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. And legal authority which once upon a time you have given to devil, it has to be withdrawn, it has to be broken. பிசாசுக்கு முன்பதாக நீங்கள் கொடுத்த எல்லா சட்ட உரிமைகளை ஆண்டவர் உடைத்து மீண்டுமாக உங்களை நிலை பெறச் செய்வார். Until and unless you break that legal authority, it will continue, because he will blackmail you. He will tell you, see, I have your legal authority with me. இந்த சட்ட உரிமைகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிசாசுக்கும் உங்களுக்கும் உண்டான அந்த சட்ட உரிமைகள் உடைக்கப்படாமல் நீங்கள் விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் பிசாசானவன் உங்களை மறைமுகமாக தாக்கிக் கொண்டே உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பான். And once you break this legal authority from this devil's hand, நீங்கள் இந்த அதிகாரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து உடைக்கும் பொழுது, you will see a great change, a great miracle in your life. அந்த காரியங்கள் நடக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றமும் அற்புதமும் நடக்க நிகழும் பிரியமானவர்களே. And this will not happen in a overnight. இது ஒரே ராத்திரியிலே நடந்துகிற காரியம் அல்ல. This will help you to start continuing, so that you can get your deliverance permanently.
இது சிறிது சிறிதாக தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த விடுதலை வர வர உங்களுடைய சுகமானது நித்தியமானதாக இருக்கும். When you listen to this message, நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற வேளையிலே you have to believe with all your heart. உங்களுடைய முழு இருதயத்தோடு கூட நீங்கள் இதை விசுவாசிக்க வேண்டும். You have to allow God to work in your life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நீங்கள் அனுமதி You கொடுக்க have to வேண்டும். enlighten your eyes. இது உங்களுடைய கண்களை புதிதாக்குறதா இருக்கிறது. And you have to check what all have been preached. This all happening in my life, and you have to allow God. And day by day, it will break, it will destroy, and you will see 100% deliverance from the serpent spirit in your life. ஒவ்வொரு வாரமும் நான் பேசின இந்த செய்திகளை நீங்கள் மீண்டும் மீண்டுமாக கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு விடுதலையும் கொண்டு வருவார். எப்படி நீங்கள் பிசாசின் இந்த சர்ப்பத்தின் ஆவினால் தந்திரத்திற்குள்ளாக பிடிக்கப்பட்டீர்களோ அதிலிருந்து தேவன் உங்களை நிச்சயமாக ஒரு முழு விடுதலைக்குள்ளாக கொண்டு வருவார். You need to have aggressive faith and fervent prayer in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விகாரமான ஒரு ஆணித்தனமான விசுவாசமும் இடைவிடாத ஜெபமும் உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாக வேண்டியதா இருக்கிறது. You need to be aggressive in your faith, and you need to have a fervent prayer, a powerful prayer. This spirit will leave you, and it will go to the lake of fire, hell, and it will burn there. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது அக்கினி கடலிலே தள்ளப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே அசைக்க முடியாத ஒரு வலிமையான விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, இடைவிடாமல் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும். Every strongholds will start breaking and breaking in Jesus name. உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிசாசின் வலிமையான காரியங்களும் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே தொடர்ச்சியாய் உடைந்து கொண்டே இருக்கிறது. Lack of sleeplessness, வாழ்க்கையிலே சரியான தூக்கமின்மை, behind that the spirit is working. சரியா தூங்க முடியல பாஸ்டர்னு சொல்றீங்க, அதற்கு பின்பதாக இந்த சர்ப்பத்தின் ஆவியானது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. That is the work of the spirit. You should not sleep, and when you don't get sleep, you will be mentally stressed, you will be irritated, you will be frustrated, and next day you will not feel freshness in your body to do any work. இந்த சர்ப்பத்தின் ஆவியானது உங்களை ஏன் தூங்க விடாமல் செய்கிறது என்றால், நீங்கள் சரியான தூக்கம் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுக்குள்ளாக மன அழுத்தம், கவலை, கண்ணீர், வேதனை இவைகள் எல்லாம் உண்டாவதனாலே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியாதபடிக்கு தடை செய்து உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் உண்டாகிறது. And when it becomes a routine daily, if you don't get sleep, finally you end up into a mentally sick. இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு தினசரி சரியான தூக்கம் இல்லாமல் காணப்படுவீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தையானது மனநல பாதிக்கப்பட்ட ஒரு நபராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். And finally it wants to kill your life, take your life. கடைசியாக இந்த சர்ப்பத்தின் கிரியையானது உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஜீவனையே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். That is why we need to know the hidden truths of the serpent spirit. இந்த சர்ப்பத்தின் ஆவியை மறைக்கப்பட்ட உண்மைகளை நாம் ஆகவேதான் தெரிந்து கொள்ள வேண்டியதாக, அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. And let me tell you, all these are written into the word of God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவைகள் எல்லாம் கர்த்தருடைய வேதத்திலே, அவருடைய வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கிறது. Everything is recorded here. That is why you need to get back to the word of God. You need to get back to this book, read, pray, and then you will see how these spirits will run away from your life. இவைகள் எல்லாம் இந்த வேதத்திலே
கர்த்தருடைய வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் மீண்டுமாக வேதத்திற்கு திரும்ப வேண்டும். வேத வார்த்தைகளை அலசி ஆராய்ந்து அவைகளை வாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். பின்பதாக உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சர்பத்தின் ஆவிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். Hallelujah. Hallelujah. Join with me. என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். No matter from whichever part of Tamil Nadu, from whichever part of Chennai you are watching, or from whichever country in the world you are watching this program right now, join with me. என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். சென்னை பட்டணத்திலோ தமிழ்நாட்டிலோ அல்லது உலகத்தில் எந்த மூலையிலிருந்து நீங்கள் இந்த தொலைக்காட்சி வாயிலாக இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ, lift up both your hands up in the air. உங்கள் இரண்டு கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி கொண்டு kneel down முழங்கால் படியிட்டு and join with me. என்னோடு கூட ஜெபத்திலே சேர்ந்து oh rima sikadala baba 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 oh rebo sheketelema kotorabo bobo oh rima siki andala mama mama. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Lord, your word says, Gospel of John 8:32. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுது யோவான் 8:32 you shall know the truth, சத்தியத்தையும் அறிவீர்கள், and the truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று. Lord, today this truth has been revealed to your children, to your people, Lord. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த சத்தியமானது உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அறிவித்திருக்கிறீர். Lord, give them victory, Lord. ஆண்டவரே, அவருக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடு. give them deliverance, Lord. ஆண்டவரே, அவருக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடு. let their spiritual eyes be enlightened in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. let this truth of the word of God go deeper and deeper and deeper and deeper and deeper and deeper and deeper in their life. இந்த சத்திய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமாக 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 கடந்து செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். because we see the word of God, John 10:10, devil comes to kill, to steal and to destroy. ஆண்டவரே, நாங்கள் சத்திய வார்த்தையிலே யோவான் 10:10 பார்க்கிறோம், பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று. but we are not going to allow devil to accomplish his goal. ஆண்டவரே, பிசாசானவனுடைய சித்தத்தை நோக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படாதபடிக்கு நாங்கள் தடுக்கிறோம். we are not going to allow devil to accomplish his goal. பிசாசினுடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையை செயல்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். we are going to be alert. நாங்கள் எப்போதும் விழிப்புணர்வாக இருக்கிறோம். we are going to be aggressive in our faith. எங்களுடைய விசுவாசத்திலே முழு உறுதி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். say Lord, I want to be aggressive, 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 aggressive in my faith. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சொல்லுவோம், நாங்கள் விசுவாசத்திலே இன்னும் மும்முரமாக தீவிரமாக இருப்போம் என்று சொல்லி, and fervent in my prayer life. ஜெபத்திலே நாங்கள் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் காணப்படுவோம். I will be aggressive in my prayer life. ஆக்ரோஷமாக நாங்கள் ஜெபத்திலே தரித்திருப்போம். and we are going to destroy this serpent spirit. நாங்கள் இந்த பிசாசின் இந்த சர்ப்பத்தின் ஆவியை அழிப்போம். because God has already given us victory by shedding his cross on the Calvary cross. ஏனென்றால் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக கொடுத்திருக்கிறபடியினாலே, you must be knowing this truth. his serpent's head has been bruised, has been smashed. உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும், பிசாசினுடைய தலை சிலுவையிலே நசுக்கப்பட்டது என்று. he is under our feet. இப்போது பிசாசானவன் நம்முடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறான். you need not live rest of your life in fear. உங்களுடைய வாழ்க்கையிலே பயத்திலே நீங்கள் இனி வாழக்கூடாது. that is why God has revealed hidden secret truths of this serpent spirit. ஆகவேதான் தேவன் உங்களுக்கு இந்த சத்தியத்தை விளக்கி சொல்லியிருக்கிறார், பிசாசு சர்ப்பத்தின் ஆவினுடைய மறைக்கப்பட்ட உண்மைகளை குறித்து. because he is very cunning. அந்த சர்ப்பமானது மிகவும் தந்திரமுள்ளதா இருக்கிறது. he is a cheater. அது ஏமாற்றுகிறதா இருக்கிறது.
He is a deceiver. அது வஞ்சிக்கிறதா இருக்கிறது. That is how he deceived with the luring words to Eve. அப்படிதான் ஏவாளை நல்ல வார்த்தைகளை சொல்லி அது வஞ்சித்தது. You should understand these truths. நீங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. Understand these truths. நாம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. You need to get connected with God. நாம் தேவனோடு கூட இணைந்தவர்களாய் காணப்பட. You need to get connected with God, my dear brothers, sisters, children of God, people of God, body of Christ. கிறிஸ்துவுக்குள்ளான அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சரீரமானவர்களே, நாம் தேவனோடு கூட இணைந்தவர்களாய் இருக்க வேண்டும். Because in these last days his works are increasing more and more and more and more and more and more. இந்த கடைசி நாட்களிலே அந்த கிரியைகளுடைய வேலைப்பாடுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. Let us make that firm decision. நாம் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க வேண்டும். We are going to paralyze this spirit. நாம் இந்த சர்ப்பத்தின் ஆவியை முட்டமாக்க வேண்டும். We are going to destroy him. நாம் அந்த சர்ப்பத்தின் கிரியை அழிக்க வேண்டும். And we are going to send him to the lake of fire. நாம் அந்த ஆவியை மீண்டுமாக அக்கினி கடலிலே தள்ள போகிறோம். Right now let God's presence minister to you. இப்போது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. So that you will start getting your deliverance and breakthrough. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விடுதலையும் வெற்றியும் பெற்றுக்கொள்வீர்களாக. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே எல்லா மகிமையும் எல்லா கனமும் செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். So my dear brothers and sisters and all those who are watching this program, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் this is my humble request to you. உங்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். Find out this hidden secret truths of this serpent spirit so that you will get your victory, you will get your deliverance and you will bring it in others' life. சர்வ ஆவியின் மறைக்கப்பட்ட இந்த உண்மையின் சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் விடுதலையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். And it will not happen in a overnight. You need to be aggressive in your faith and you need to be aggressive in your spirit and in your prayer life. இது ஏதோ ஒரு ராத்திரியிலே விடுதலை உண்டாகுற காரியம் அல்ல. நாம் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் மிக விகாரமாக மிக உறுதியாக வலிமையாக நாம் இருக்க வேண்டும். That will give you the permanent solution. அதுதான் நிரந்தர தீர்வை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். As I have already shared, so May 10th and 5 p.m. we have this prophetic meeting in Manapakam and the details are being displayed on the screen. You can check. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தது போல மே மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே உங்களுக்காக விசேஷமாக தீர்க்க தரிசன கூட்டம் ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கிறோம். மணப்பாக்க பகுதியில் உள்ள ICSA பரிபூர்ண சென்டரில் வைத்து. So may the good Lord bless you in abundance. நம்முடைய நல்ல தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.